கம்பராமாயணத்தில் காப்பிய நாயகன் ராமனை கம்பர் அறிமுகப்படுத்துகிற ஒரு இடம் ஒன்று இருக்கு. ராமன் தன் தம்பியோடு வில் வித்தைகளை கற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய ஆசிரியர் அவர்களை போய் சந்திச்சுட்டு வில் வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு வர்றார். தேர்ல வந்த இளவரசன் நேர அரண்மனைக்கு போகலையாம். வரும்போது எதிர்ப்படுகிற மக்களை பார்த்து இறங்கி வந்து நலம் விசாரிக்க ஆரம்பிச்சாராம். நண்பர்களே, இது அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வாங்க, காமராஜர் ஐயா வாழ்க்கை வரலாறுக்கு வாங்க. நிறைய மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு காமராஜர் ஒவ்வொரு முறையும் தமிழகத்திற்கு திரும்பும்போது காமராஜர் ஐயா அவர்களை பார்ப்பதற்கு நிறைய அரசு உயரதிகாரிகள், செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள்லாம் வரிசை கட்டி நிற்பாங்களாம். காமராஜர் ஐயா இவங்களையெல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி சாதாரண எளிய மக்களை கூப்பிட்டு, காமராஜர் ஐயா இங்கே வாண்ண, உங்கள் ஊரில் விவசாயம்லாம் எப்படி இருக்குன்னு, மழை தண்ணியெல்லாம் உண்டான்னு, கரண்ட்டெல்லாம் சரியாக வருதான்னு, அரிசி பருப்புலாம் ஒழுங்காக கிடைக்குதான்னு, விலைவாசியெல்லாம் எப்படின்னு அப்படின்னு கூப்பிட்டு நலம் விசாரித்து அவங்களுடைய குறைகளை கேட்டதுக்கு அப்புறம்தான் உயரதிகாரிகளையே சந்திப்பாராம். கம்பன் காப்பியத்தில் உருவாக்கிய ராமனை நீங்களும் நானும் பார்க்கவில்லை. தன் காப்பிய நாயகன் எப்படி இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த கம்பனின் கனவை மெய்ப்பித்த ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருந்தார் என்றால் அது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான்.